சாம்பார் சாதம் மாதிரியே இருக்கிற இந்த கதம்ப சாதத்தை வீட்டில் எத்தனை பேர் ட்ரை பண்ணியிருக்கீங்கன்னு தெரில. இது அவ்வளோ ஹெல்த்தியான ரெசிபி, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நிறைய பேர் வீட்டில் நவராத்திரிக்கு இது பிரசாதமாக வீட்டில் செய்வாங்க, நெய்வேத்தியமாகவும் செய்வாங்க. நிறைய கோயில்களில் கூட நீங்கள் சாப்பிட்ருக்கலாம். அது எப்படி வீட்டில் செய்கிறதுன்றதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு அரைக்கப்பளவுக்கு துவரம் பருப்பை நல்லா அலசிட்டு ஒரு குக்கரில் மாற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் அதில் 1/2 டீஸ்பூன் உப்பு, பூண்டும் வெங்காயமும் நீங்கள் பிரசாதம் செய்கிறீங்கன்னா ஆட் பண்ண தேவையில்லை. அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், 2 கப்பு தண்ணி ஆட் பண்ணி 3லேருந்து 4 விசிலுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துட்டு நல்லா மசிச்சு தனியாக வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பவுலில் சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளியை ஊற வச்சு தனியாக வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வரமல்லி, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துவரம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 1 டீஸ்பூன் மிளகு, 6லேருந்து 8 வரமிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை, 2 டீஸ்பூன் எண்ணெய், 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவன தேங்காய், இதெல்லாம் நல்லா ரோஸ்ட் பண்ணி இதெல்லாம் நல்லா ஆற வச்சு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி தனியாக வச்சுக்கோங்க. இப்போ நாட்டு காய்களை கட் பண்ணி இந்த மாதிரி வச்சுக்கலாம். நீங்கள் சாம்பாருக்கு என்ன காயெல்லாம் யூஸ் பண்ணுவீங்களோ அதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். வெண்டைக்காயை மட்டும் தனியாக எண்ணெய் ஊற்றி வதக்கி தனியாக வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் வேணாம்னு நினச்சிங்கன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாய், 3 தக்காளி, 1 டீஸ்பூன் கல்லுப்பு, அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காயெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக வதக்கிட்டு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா 10 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கொதிச்சு வந்த பின்னாடி நம்ம வதக்கி வச்சுருக்க வெண்டைக்காயும் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணியை கலந்து ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் திரும்ப உப்பு செக் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிச்சு வரும்போது நம்ம மசிச்சு வச்சுருக்க பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 2 துண்டு வெல்லம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மூடி வச்சுருங்க. இப்போ தாளிப்புக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 2 வரமிளகாய், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், கொஞ்சமாக கருவேப்பிலை, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுண்டவத்தல், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவன தேங்காய் நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ரெடி பண்ணி எடுத்துட்டு அதை சாம்பாரில் ஆட் பண்ணிடுங்க. லாஸ்ட்டாக கொத்தமல்லி தலை போட்டு இறக்கிட்டிங்கன்னா சூப்பரான கதம்ப சாம்பார் ரெடி ஆயிரும்.